ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். டிஜிட்டல் இ-ரூபியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆர்பிஐ சில விதிமுறைகளை கூறி மக்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவுரை கூறியுள்ளது. அதை பற்றிய விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஆர்பிஐ காகிதமில்லா கரன்சியை கொண்டுட்டு வருவதற்காக டிஜிட்டல் ருபி என்ற முறையை அந்த விதிகளோடு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி பணத்தை பிரிண்ட் பண்ண காகிதத்தை பயன்படுத்தும் பொழுது கிழிந்து விடுவதும் நீர் ஏதாவது படும்போது கிழிவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இத்தகைய எந்த இடர்பாடும் இல்லாமல் கையில செல்போன் இருந்தால் போதும், அதுல அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல பணத்தை செலுத்துவதற்கு மிக எளிதான வகைகளை இதில் கூறியிருப்பதாக ஆர்பிஐ அறிவித்துள்ளது. ஆர்பிஐ தன்னுடைய சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியை தான் டிஜிட்டல் இ-ரூபியாக அறிமுகப்படுத்தி அதை உபயோகப்படுத்த உத்தரவிட்டுள்ளது. இப்பொழுது நம்ம பயன்படுத்துகிற ஜிபே, பேபால் மற்றும் பேடிஎம் போன்றவைகளை எளிதாக அதிலிருந்து பணம் செலுத்திக் கொண்டே இருக்கும். ஆனால் அதைவிட இந்த டிஜிட்டல் இ-ரூபியில முதலில் ஆப்பை டவுன்லோட் செய்து கொண்டு அதுல வேலெட்டில் உண்டாக்கி அந்த வேலெட்டில் பணத்தை லோட் பண்ணி கொண்டால் அந்த பணத்தை செல்போனிலிருந்து ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் செய்துவிட முடியும். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வெறும் செல்போனுக்கும் பணம் அனுப்புவதற்கு இடையே தான் தெரியும், வெளியே யாருக்கும் தெரியாது என்று கூறியுள்ளார். இந்த டிஜிட்டல் இ-ரூபி சிஸ்டம் ஏற்கனவே அறிமுகம் ஆகிவிட்டது. இது நம்ம பணத்தை பாக்கெட்ல வைத்திருப்பதற்கு பதில் நம்மளுடைய செல்போன்ல அந்த பணம் அப்படியே 500 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு போன்றவைகள் இந்த டிஜிட்டல் இ-ரூபி ஆப்ல இருக்கும். அதிலிருந்து நம் பணம் செலுத்திடலாம். நாம் செலுத்திய பணம் போக மீதி பேலன்ஸ் டிஜிட்டல் இ-ரூபி ஆப்ல தெரிந்து கொள்ளலாம். அதே போல் இந்த ஆப்ல நமக்கு இருக்கும் ரூபாய் நோட்டுகள் 500, 200 காயின்ஸ் கூட இருக்கும். அந்த ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்துவது எளிதாகவும் இருக்கும். அதை பயன்படுத்தும் போது அந்த ரூபாய் நோட்டில் ஒரு யூனிக் நம்பர், அதை நாம் உபயோகப்படுத்தி பணத்தை அனுப்புவதற்கு, பணம் லோடு செய்வதற்கு எல்லாவற்றுக்கும் அவற்றை பயன்படுத்தலாம். மேலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த டிஜிட்டல் இ-ரூபி சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால மிகவும் சேஃப்டி, செக்யூரிட்டி, பலவித சர்வர் பிரச்சனை போன்றவைகள் எல்லாம் இல்லாமல் கிளியராக நாம் அதை உபயோகப்படுத்த முடியும் என்று உறுதி கூறியது. சரி, டிஜிட்டல் ருப்பியை நம்ம எவ்வாறு உருவாக்குவது, எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை ஒவ்வொரு பேங்குக்கும் ஒவ்வொரு ஆப்பு தனித்தனியாக இருக்கும். உதாரணத்திற்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உபயோகப்படுத்துவார்கள். அதற்கான ஆப்பை டவுன்லோட் செய்வதற்கு கூகுள் பே ஸ்டோரில் சென்று அங்கு SBI டிஜிட்டல் ருபி என்ற ஆப்பை போட்டால் அது ஆப் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இது போன்று தனித்தனியான பேங்குக்கு கிட்டத்தட்ட 20 பேங்க் அல்லது தனித்தனி ஆப் இருக்கும். நமக்கு எந்த பேங்குடைய ஆப் வேண்டுமோ அதை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். நமக்கு அக்கௌண்ட் அந்த பேங்கில் இருக்கும்போது அந்த ஆப்பில் டிரான்ஸ்ஃபர் செய்வதற்கு ஈஸியாக இருக்கும். இவ்வாறு நம்ம அந்த பேங்குடைய ஆப்பை டவுன்லோட் செய்த பிறகு அதை நம்ம சிம்முடன் அதை லிங்க் செய்து கொள்வது நமக்கு பணத்தை மாற்றுவதற்கும் எளிதாக இருக்கும். பேங்க்ல இருக்கிற பணத்தை எப்படி நம்ம டிஜிட்டலா செல்லில் இருக்கிற அந்த ஆப்புக்கு மாற்ற முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த பேங்க் அக்கௌண்ட்டுடைய ஆப்பை நம்ம டவுன்லோட் செய்த பிறகு அதனுடைய ஹோம் பேஜில் வாலெட் லோட் பண்ணுவதற்கு லோடு என்ற இருக்கு. அந்த லோடை கிளிக் செய்து நம் பணத்தை நாம் 1000மோ 2000மோ அமௌண்ட்டை அதில் போட்டால் உடனே அது அந்த டிஜிட்டலாக அந்த ஆப்ல போய் சேவ் ஆகிடுது. நம்ம அக்கௌண்ட்ல இருந்து 1000, 2000 போன்ற அமௌண்ட்டை அந்த வேலெட்டுக்கு மாற்றும் பொழுது அந்த அமௌண்ட்டை என்டர் செய்துவிட்டு என்டர் தட்டினால் அது கண்டினியூ பண்ணுறதுக்கு கேட்கும். கண்டினியூ என்று நாம் கொடுத்தவுடன் அந்த அமௌண்ட் அங்கே போய் சேர்ந்துவிடும். அந்த அமௌண்ட்டு டிவிஷனாக, அதாவது 500 ரூபாய், 100 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் காயின்ஸ் போன்றவைகளாக பிரித்து அங்கு சேர்ந்துவிடும். அது நம்ம அனுப்புவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். உதாரணத்திற்கு நாம் 270 ரூபாய் அனுப்புகிறோம் என்றால் 200 ரூபாய் நோட்டு ஒன்றும், 50 ரூபாய் நோட்டு ஒன்றும், 20 ரூபாய் நோட்டு ஒன்றும் நாம் அதில் ஃபிக்ஸ் செய்து அனுப்பிவிட்டால் அது உடனே 270 ரூபாய் போய்விடும். 1000 ரூபாய் இருப்பதில் 270 ரூபாய் சென்றவுடன் மீதி பணம் அந்த வேலெட்டில் திரும்ப சேர்ந்துவிடும். இந்த ஆப்ல நாம் அனுப்பிச்ச பணம் போக மீதி பணம் சேர்ந்து விட்டதா என்பதை நாம் பேலன்ஸை நாம் செக் பார்ப்பதற்கும் நாம் வியூ என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் உடனே அந்த 270 ரூபாய் அனுப்பியது போக மீதி பணம் அதில் இருப்பதை காட்டும். ஆகையால் இது எத்தகைய நடவடிக்கைகளும் வெளியவே தெரிவதற்கு வாய்ப்பில்லை. இந்த பணத்தை நம் வேலெட்டில் இருந்து டைரக்டாக அனுப்புவதற்கு அனுப்புகிறோம், அவ்வளவுதான். இது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு அனுப்புகிறோம் என்றது வெளியே 3வது நபருக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை என்று உறுதி கூறப்பட்டது. இவ்வாறு நம் பணம் அனுப்பும்போது நமக்கு பாக்கெட்டில் பணம் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பணம் பழைய நோட்டுகளாக கிழிந்து
மற்ற உபயோகப்படுத்த முடியாமல் போவதற்கு வாய்ப்பு இல்லை. மத்திய அரசாங்கம் இத்தகைய டிஜிட்டல் ரூபியை RBI கொண்டு வருவதால் காகித பணம் அச்சிடப்படுவதற்கான செலவு ஏறக்குறைய ரூபாய் 5000 கோடி செலவாகிறது. அது மிச்சப்படுத்தப்படும் என்றும் அதற்கு மேல் அந்த கிழிந்த நோட்டுகள் போன்றவர்களை ரீசைக்கிளிங் செய்து அவற்றை மாற்றுவதற்கும் ஆகும் செலவை விட மிச்சப்படும் என்றும் மத்திய அரசாங்கம் கூறியது. இதேபோல் கள்ள நோட்டு புழக்கம் அதிகமாக இருப்பதை தவிர்க்கிறதுக்கு மிகவும் வசதியாக இருக்கும் என்றும் டிஜிட்டல் சிஸ்டத்துல பண்ணும்போது நவீன செக்யூரிட்டி எல்லாம் செய்து கள்ளப்பணம் புழக்கம் இல்லாதவாறு தடுக்கலாம் என்றும் கூறியது. டிஜிட்டல் ருபி சிஸ்டத்தை RBI இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை நாம் நிறைவேற்ற மக்கள் கேரி அவுட் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. ஆனால் இதில் ஒரு சிரமம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஸ்மார்ட் போன் இல்லாதவர்களுக்கு அதை நிறைவேற்ற முடியுமா என்று சந்தேகம் என்று கூறுகிறார்கள். இத்தகைய சிஸ்டத்துல நாம் பணம் வைத்திருப்பதோ அது யார் யாருக்கு அனுப்புறோம் போன்ற டீட்டெயில் எல்லாம் வெளியே தெரிவதற்கு வாய்ப்பில்லை என்று RBI கூறியுள்ளது. UPI ஆப்ல மூலம் நம்ம ஜிபே இதெல்லாம் பண்ணும்போது பல விவரங்கள் வெளியே தெரிய யாருக்கு எவ்வளவு காசுகள் அனுப்பிச்சோம் என்றதெல்லாம் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிஸ்டத்துல அந்த மாதிரி கிடையாது என்று RBI கூறுகிறது. பேங்க்கில் இருந்து பணம் வாலெட்டுக்கு மாற்றிய பிறகு நாம் யார் யாருக்கு எவ்வளவு பணம் அனுப்புகிறோம் என்பதையும் அந்த பேங்க்குக்கு கூட தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் இந்த சிஸ்டத்துல ஆன்லைன் இல்லைனாலும் ஆஃப்லைன் பேமெண்ட்ஸும் பண்ண முடியும் என்று கூறியுள்ளார்கள். ஆகவே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சரி மத்திய அரசாங்கமும் இத்தகைய நன்மைகளை கருதி எதிர்காலத்தில் மக்கள் டிஜிட்டல் ரூபியை சிஸ்டத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி கூறுகிறார். போக போக சில வருடங்களுக்கு பிறகு கட்டாயமாக இந்த டிஜிட்டல் ரூபி சிஸ்டம் தான் இருக்கும் என்று உறுதியாக கூறுகிறார்கள். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூறியுள்ள இந்த டிஜிட்டல் ரூபி சிஸ்டம் நாம் அதை சக்சஸாக ஃபாலோ பண்ண முடியுமா, எதிர்காலத்தில் காகிதம் இல்லா கரன்சி கொண்டு வரப்படும் போது இது சிரமம் இல்லாமல் மேற்கொள்ள முடியுமா என்ற நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கணும். இது போன்ற பலவித கண்டென்ட்களை உங்களுக்கு தெரிவிப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.